அடுத்து சீல்டு செக்யூரிட்டி சர்வீஸ் டிஸ்கஷன். நம்மளை ரெடி செய்கிறதே போராட்டமாக இருக்குது. இதில் நான் எங்கே போய் சண்முகத்தை கூப்பிட்டு ஆனா ஆவனா ஈனா ஈயனா ஊனா ஊவனான்னு சொல்லி கொடுக்குறது? அதனால் அவங்க தான் ரெடி செஞ்சுக்கணும். சம்பாதிக்கிற காசில் சாப்பாட்டுக்கே சரியாக போயிடுது. ஏன்னா டைமுக்கு வரதுனால வீட்டில் சமைச்சு தரதுன்றது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப ரிஸ்க்கு. எல்லாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் 2-3 ஆப்ரேஷனு, வாழ்வியல் போராட்டம், நிறையா விஷயம் இருக்குது. அதனால் வீட்டில் சமைச்சு கொண்டு வரதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. சம்பாதிக்கிறது ஹோட்டலுக்கு செலவு பண்ணுறேன், அவ்வளோதான். அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையை தோது பார்த்துக்கிறேன். ஓகே, மற்றபடி சீல்டு செக்யூரிட்டி சர்வீஸ்லலாம் சம்பாரித்து ஒரு சீட்டு போகிறதுன்றதோ எது பண்ணுறதுன்றதே தோதாகாது. ஏன் அப்படின்னா சண்முகம் ஒரு பக்கம் ஒரு பாதை, மாதேஸ்வரன் ஒரு பாதை, பழைய சம்பளம் காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு வேறு சந்தேகப்படுறாங்க. இவங்க ஃபேமிலியும் பிஸ்னஸையும் ஒன்றுபடுத்துகிறாங்க. அதாவது மிங்கல் படுத்துகிறாங்க. தொழில் வேறு, குடும்பம் அப்படின்றது வேறு, ஊர் அப்படின்றது வேறு. அப்படி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஊரில் கௌரவமாக இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் தொழில் இருக்கிறவங்களாம் பிடிச்சி சித்திரப்படுத்துகிறாங்க. ஒரு ட்ரைனிங் ட்ரைனிங்காக கொடுக்குறாங்க. ஆனால் எப்படின்னா டெவலப் ஆக முடியாது. மட்டம் தட்டுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிக்குவாங்க. நம்மக்கிட்ட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு சக்கையாக மாற்றி விட்டு அமுச்சு விட்ருவாங்க. அதுதான் கான்செப்ட். இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்கப்பா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு செம்மையாக டெவலப் ஆகிட்டார், அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏதோ ஒரு மனசில் வஞ்சகம் வச்சுக்கிட்டே செயல்படுவாங்க. எப்போ பழி வாங்குவாங்கன்னே தெரியாது. ஏதோ சூழ்நிலை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையால் நான் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரியாலிட்டி ஸ்டேட்டஸை சொல்கிறேன். ஓகே, நம்ம ஏதோ கொஞ்சம் அனுசரித்து போனோம்னா நமக்கு ஏதோ ஒன்று சாதகமாக இருக்கும். நம்ம ஏதாவது கொஞ்சம் ஒரு நமக்கு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணணும், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நம்மளை ஏதோ சித்திரவதையான இடத்துல லாக் செஞ்சு நம்மளை பட்டர்ஃப்ளை அட்டாக் கொடுத்து நம்மளை மட்டம் தட்டி புழிஞ்சு எடுத்து அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரியான இஷ்யூக்கெலாம் நான் அட்லஸ் நெட்வொர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பே ஆரம்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நிறையா முடிவு பண்ணேன். ஆனால் அதுக்கெலாம் லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு ஒரு அலுவலகம் அமைக்கணும், அதில் ஊருப்பட்ட காசு சம்பாதிக்கலாம். ஆனால் ஆர்டிஸ்ட்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்களாம் ஆல்ரெடி சம்பாரிச்சிட்டாங்க. யாருங்க தொழில் செய்கிறது? ஏதோ படம் இருந்தால் சொல்லுங்கள், சும்மா கேரவனில் உட்காந்துக்கிறேன், ஏதோ டான்ஸ் ஆடணுமா ஆடுறேன், பாட்டு பாடணுமா பாடுறேன், நடிக்கணுமா சொல்லுங்கள் நடிக்கிறேன், சம்பளம் காய்ச்சி கொடுங்க போதும், தொழிலெலாம் நான் செய்ய மாட்டேங்க அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்காங்கன்றனால அட்லஸ் நெட்வொர்க் ஆரம்பிக்கிறதுன்றது சிரமம். ஊருப்பட்ட நிலம் போயிடுச்சு, ஊருப்பட்ட வீடு போயிடுச்சு, ஊருப்பட்ட கிஃப்ட்டு போயிடுச்சு. இந்த ஸ்டூடியோவால் வச்சுக்கிட்டு ₹1 சம்பாதிக்கிறதுன்றது சிரமமாக இருக்குது. அதனால தான் வெவ்வேறு தொழிலுக்கு போகிறது. யாரோ ஒருத்தர் ப்ரொடியூசரு நல்லா சம்பாதிச்சதுக்கப்புறம் சும்மா காசு குப்பை மாதிரி தூக்கி போட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த குப்பை காசை பொறுக்கிட்டு போய் நம்ம ஏதோ பொழைச்சிக்கிறன்ற மாதிரி தான் ஸ்டூடியோவில் நிலமை இருக்குது. அதனால் ஸ்டூடியோவில் தொழில் நேரில் வரணும், தொழில் பக்தி பண்பு கற்றுக்கணும், அடுத்தடுத்த நிலையை முன்னேறி போகணும் அப்போல்லாம் நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு மயக்கத்துலேயும் தயக்கத்துலேயும் இப்படியே இருக்கிறதுனால எதுவுமே தோதாக மாட்டேங்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு இவ்வளோ மூவி புக் பண்ணதுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. என் மெட்ராஸில் கூட வேதாயெல்லாம் கிடச்சிது. அவங்க மூவியில் புக் பண்ணாலே போதும், அந்த வீட்டை அவங்க கொடுத்துருவாங்க. எங்கள் பணமரத்துப்பட்டில் கூட எத்தனையோ வீடு இருக்குது, நிலம் இருக்குது, கம்பெனி இருக்குது. எல்லாம் ஆர்டிஸ்ட்டு டைரக்டர்ஸு அந்த சினிமா இண்டஸ்ட்ரிஸ்லாம் மிங்கலானால் தான் தோதாகும். இவங்கெல்லாம் சென்னையே போதுங்க, இங்கேயே ஸ்டூடியோ இருக்குது, இங்கே வாங்க, நீங்கள் இங்கேயே தோது பார்த்துக்கலாம். எதுக்குங்க அங்கெல்லாம் போயிட்டு வெயிலில் போயிட்டு, எல்லாம் படிப்பறிவும் கிடையாது, அதெல்லாம் எந்த வசதியுமே கிடையாது. எங்கேங்க அங்கே போயிட்டு சும்மா படம் வேணால் எடுத்துக்கலாம், கிராம படம் மாதிரி. அங்கெல்லாம் போய் வாழ முடியுமா? இப்படி தான் நினைக்கிறாங்க. அப்படின்றப்ப எப்படி பொழப்பு ஓடும்? ஓகே, இப்போ இந்த மாதிரியான ஆத்ம ரீதியாக்கான தீர்வெல்லாம் எப்படி நிகழ்னா, ஒரு சுனாமியோ நிலநடுக்கமோ ஒரு பூகம்பமோ ஏற்படும் போது தான் அவங்களுக்கு அந்த ஆத்ம நிலையே புரியும். ஓகே, இது ஒரு இடம் மட்டும்தான், நம்ம ஒரு பயணி, நம்ம இன்னும் நிறைய இடத்துல பரவலாக போய் வாழணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்கும். அதனால் யதார்த்த ரீதியாக என்ன கான்செப்ட் அப்படின்னா, பணக்காரன் இன்னும் பணக்காரனாக தான் ஆவான், ஏழை இன்னும் ஏழையாக தான் ஆவான். ஆனால் இந்த முரண்பாடெல்லாம் சமநிலைப்படுத்தணும், அதுக்கு நிறைய பேர் பயணிக்கணும். நான் ஓரளவு ரெடியானா தான் நான் ஓரளவு எல்லாமே தோதாக அமைச்சு கொடுப்பேன். ஓகே,
அடுத்து ஏன் அப்ராட் கண்ட்ரீஸில் வேலை செய்கிறேன் அப்படின்னா, ஆமாம் இங்கே வேலை செஞ்சு மட்டும் அப்படி தினமும் நான் அப்படி கோடி கோடியாக பணத்தை அள்ளிட்டு போகிறேன். நான் தான் ஊருப்பட்ட காசு செலவு செஞ்சதும் இல்லாமல் டேமேஜ் ஆகிட்டு போயிட்டுருக்கேன். அது கம்முன்னு அப்ராட் கண்ட்ரீஸில் வேலை செஞ்சேன்னா இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கா ஒரு நாள் காசும் கிடைக்கும், எனக்கு பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதுதான் கான்செப்ட். இங்கே வேலை செய்கிறதுனால உணர்வு ரீதியான ஒரு உத்வேகம் மட்டும்தான். கடைசியில் பார்த்தா காணல் நீர் மாதிரி தான் இருக்கும். எதுவும் தோதாக மாட்டேங்குது. ஏன்னா இவங்களுக்குள்ளேயே இவங்க முரண்பாடாக இருக்காங்க. அப்படின்றப்போ எப்படி தோதாகும்? அதனால் அப்ராட் கண்ட்ரீஸில் ஒர்க் பார்க்குறதுன்றது தான் ஓரளவு தோதாகும். ஓகே, அவ்வளோதான். அரசியல் எல்லாமே ஆல்ரெடி சொன்ன தகவல் தான். சரி, அவ்வளோதான் இன்றைக்கி தகவல். சரி, நான் ஏதோ தோதாகிறப்போ கூப்பிட்றேன். சரி, நன்றி, வணக்கம், பாய்.